இப்ப இருக்கிற மாதிரி வெளி உலகத்துல இப்பெல்லாம் சினிமா படம் பார்க்க வேணாம். சும்மா பாரிஸ் ரோட்ல போயிட்டு வந்தாலே கல்யாண ஆசை வந்துரும் 10 வயசு பிள்ளைக்கு. பாரிஸ் போற ரோட்ல 10 கரெக்ட். வயசு பிள்ளை நடந்து போயிட்டு வந்தாலே அவனுக்கு கல்யாண ஆசை வந்துரும். நான் மறைமுகமாக எதையும் சாடவில்லை. புரியுது புரியுது. அவாவா சுதந்திரம் இவனுடைய பார்வையை பொறுத்து. அவ எப்படி வேணாலும் உடை உடுத்திட்டு போகட்டும். அப்போ அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அப்ப அவன் என்ன செய்யறான்னா அவனுடைய மென்டாலிட்டி வந்து அந்த திருமணத்தை பாக்கியத்துக்கு வராது. திருமண யோகம் அவன் ஜாதகத்துல இருந்தாலும் ஏற ஓட்டணும், பயிர் பார்க்கணும், டிராக்டர் ஓட்டணும், வீடு வாங்கணும், அம்மாவை வாங்கணும், அக்காவை கட்டி கொடுத்தேன், அக்கா வீட்டுக்காரன் அடிக்கிறான், இப்படி அவன் ரோடிங் போறப்ப அவன் திருமணத்துக்கு தள்ளப்பட மாட்டான். அவனுக்கு ஒரு ஆசை சக்தியை ஊட்டுவதற்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, தோழிகள் இருக்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓப்பனா அப்ப பேச முடியாது. தோழியா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நாசுக்காகவும் ஒரு சூசகத்தன்மையா தான் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும். அதனால அவன் என்ன சொல்றான், இவனுக்கு மச்சம் இருக்குன்னா அதை வச்சு உன்னை கயிறேத்தி விட்டுருது, பார்த்துக்கிட்டு உன்னை 3 பொண்ணு சுத்தும், உன அந்த பொண்ணு பாக்குது அப்படிங்கிற அந்த தன்மையை அவனுக்கு கொடுப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய தன்மையை தவிர, எனக்கு தெரிஞ்சு மச்சம் இருக்குன்னா எல்லா பெண்ணும் உளுந்து அடிச்சு ஓடிடுவாளுங்க. ஏன்னா ஐயோ பாக்குறதுக்கே முரடனா இருக்கேன், இவனுக்கு மச்சம் வேற இருக்குது, என்னம்மா ஆள் இப்படி இருக்கிறான்னு தான் கேட்பாங்களே தவிர, என் வீட்டுக்காரனுக்கு மச்சம் இருக்குன்னு எப்போ சொல்லுவான்னா கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பெற்ற பிறகுதான். ஏன்னா இப்ப அடிமையாயிருப்பேன் அவளுக்கு கிடந்து. அப்பதான் என் வீட்டுக்காரனுக்கு மச்சம் இருக்குன்னு எந்த பொண்ணும் ஊக்கமா சொல்ல முடியுமே தவிர. சோ இது எல்லாமே முன்னோர்கள் நாசுக்காக வழியமைக்கப்பட்டது. நம்ம ஒன்னோட ஒண்ணு குழப்பிக்கிறோம்.